வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். புதன்கிழமை ஈவினிங் செய்த வேலைகள், வியாழக்கிழமை சரஸ்வதி பூஜை, வெள்ளிக்கிழமை வந்துட்டு பாபாவோட சமாதி நாள். அப்போ நான் பண்ண பூஜையும் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பூஜா ரூமை க்ளீன் பண்ணிவிட்டேன். சுவாமி படங்கள் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம், நான் சந்தனம் குங்குமம் தான் வைப்பேன். அதனால் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூஜை பொருட்கள் எல்லாமே, விளக்கு, அந்த தீபம் காட்டுறது, தூபம் காட்டுறது எல்லாத்தையும் நல்லா விளக்கிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வேலையை முடிச்சிடணும். எப்பயுமே பூஜை அப்படின்னாவே நான் பூஜை ரூமை முதல்ல நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜன்னலில் உள்ள ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிட்டு கதவு ஜன்னல் எல்லாமே ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா குட்டி குட்டி தூசி இருக்கும். அதனால் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வீடை தொடச்சோம் அப்படின்னா இன்னமுமே க்ளீனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, அப்புறம் பீரோ எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக வீடையும் தொடச்சி விட்டுட்டேன். இந்த ஒரு பெரிய ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அடுத்த நாள் மார்னிங் சாமி கும்பிடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ரெடி பண்ண வந்துட்டேன். டின்னருக்கு இட்லியும் கடப்பாவும் தான் செய்யலாம் அப்படின்ட்டு இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டு கடப்பாவுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கடப்பா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பிரசாதத்துக்கு தேவையான கொண்டக்கல்லையையும் நான் ஊற வச்சுட்டேன். பால் தயிருக்கு எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு மற்ற பாத்திரங்கள் எல்லாமே கழுகி வச்சுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நமக்கு எந்திரிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தேர்ஸ்டே மார்னிங் 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் இருக்குது. முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிச்சுட்டே இருந்தாலும் எந்திரிச்சிருவோம் அப்படின்ட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு 5-10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் கிடுகிடுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படி மட்டும் கழுவாமல் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டேன். இந்த பெரிய படி எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த குட்டி சின்ன படி பருப்பில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்து இருக்கிற சைஸில் இருக்க படி காப்படி இட்லி அரிசியில் போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே தொடச்சி விட்டுருந்தாலும் இப்போயும் மார்னிங் காலையில் ஃபுல்லாக நல்லா கூட்டி விட்டாச்சு. பசங்களும் எந்திரிச்சிட்டு அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் திரும்பி கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் அடுப்புக்கு அதுக்கு மேலே இருக்கிற இடத்துலையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மிக்ஸி அதுக்கப்புறம் நிலைக்கு எல்லாமே நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தோரணமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கெல்லாமே அதெல்லாம் கட்டி விட்டுட்டு நிலைக்கு மாயிலை தோரணமும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கதவுக்கெல்லாம் சந்தனமும் குங்குமமும், ஒரு பாப்பா சந்தனம் வச்சாங்க, ஒரு பாப்பா குங்குமம் வச்சாங்க. அப்புறம் பீரோ, அதுக்கப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த எல்லா திங்ஸுக்கும் சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டாங்க.
மார்னிங் வந்து பூஜா ஒர்க் இருக்கிறதுனால டிஃபன் செய்யலை, டைரெக்டாக வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில் வந்து அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். மார்னிங் வந்து 10:45க்கு மேலே சாமி கும்பிட்றதுனால இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. இடையிலேயே குக்கிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு. சுவாமி படங்களுக்கு எல்லாமே பூ வச்சுட்டு சரஸ்வதி பூஜைங்கிறதுனால அந்த சுவாமி படத்தை மட்டும் கீழே எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம். சுவாமி நெய்வேத்தியத்துக்கு வந்து சாப்பாடு வைக்க மாட்டோம். பொரிக்கடலையும் கொண்டக்கடலையும் மட்டும்தான் வைப்பேன். அதனால் கொண்டக்கடலையை வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சௌச்சௌ சாம்பாரும் வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் தக்காளி சூப்பு, பருப்பும் வேக வச்சுட்டேன். சாதமும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வடைக்காக கொஞ்சம் வந்து உளுந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன். அப்பளம் பொரிக்கணும். இந்த வேலை எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு பாதி வேலையை வந்து முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10:45 ஆகிடுச்சு. அதனால் சுவாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. பசங்களோட புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் என்னோடய யூடியூபுக்கு நான் ஒரு டைரி வந்து எப்பயும் எழுதி என்னோடய ரெசிபிஸ்லாம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைப்பேன். அந்த டைரியையும் கொண்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரைபேடையும் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்ட பிறகு வண்டிக்கும் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை விஜயதசமி அன்னைக்கு பாபாவோட சமாதி நாள். அன்னைக்கு மதியம் வந்து பாபா சமாதியான நேரத்தில் பாபா மந்திரம் சொல்லி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு ஆரத்தியும் எடுத்தேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பூஜை நடந்துச்சு. ஆயுத பூஜை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.